ஆமாம், இப்போ ரைமிங்காக சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுங்கிறதால அடுக்கு தொடரில் சொல்லிவிடுவாங்க. நடந்தது இப்போ அவங்களுக்குமே தெரியுமே. அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தொகுதியில் தென் சென்னையில் நின்னாங்க. நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க. அவங்கள எதிர்த்து நின்ன மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் 2,27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்பது யார் பக்கம் இருக்கிறது என்பதை அவரே உணர்ந்திருந்தாலும் இப்போ வார்த்தை அலங்காரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கை. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜக அதிமுக தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்க, இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. இது சவாலாக 2021 அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ தானே திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. அதிமுக எதிரான ஒரு மனநிலை இல்லை அது எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ 2021 நீங்கள் சொல்கிற அதிமுக, நீங்கள் சொல்கிற பாஜக, நீங்கள் சொல்கிற பாமக, நீங்கள் சொல்கிற தேமுதிக எல்லாம் ஒன்றா இருந்து தான் திமுக அபரிதமான வெற்றியை பெற்று மாண்புமிகு முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் 2024. இந்த 2024 அவங்க தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 234க்கு 221 தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற இந்த மக்களின் விருப்பம் இந்த 221 என்பதையும் கடந்து 234க்கு 234 வெற்றி பெறுவதற்குரிய அந்த நல்ல சூழல் இன்றைக்கு நிலவி வருகிறது. அதாவதுங்க, இது சம்பந்தமாக நான் நிறைய பேசிட்டேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த பான்பராக்கு, குட்கா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களுக்கு தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான். பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அது இன்னமும் இதில் இருக்குது. நான் சொன்னேன், கஞ்சா கல்டிவேஷன் 0% இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லி வரோம். யாராவது எங்கேயாவது இருக்குன்னு சொன்னால், நிரூபணம் பண்ணால் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்குது. இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதால அவருக்கு ஒரு தகவல். இந்த ஆண்டு போதை நடமாட்டத்திற்கு, குறிப்பாக இந்த போதை வஸ்துக்கள் இருந்து இளைய சமுதாயத்தினரை காத்திருக்கிற மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி விருது தந்தது 10 நாட்களுக்கு முன்னால். விருது கொடுத்தது ஒன்றிய அரசு. இவர் அங்கம் பெற்றிருக்கிற ஒன்றிய அரசு. பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முருகன் ஒன்றிய அரசை போய் கேட்டு, சுகாதாரத்துறையை கேட்டு, ஏன் தமிழ்நாட்டுக்கு விருது கொடுத்தீங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சிக்கினா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் வாசல்களில், 2500 கல்லூரி வாசல்களில், ஒரு 1000 கிராமங்களில் இந்த போதை வஸ்துக்கள் விற்பதற்கு இன்றைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்துக்காக தான் ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் விருது தந்தது. அந்த விருது மாண்புமிகு முதல்வர் அவரிடத்திலும் கூட காட்டப்பட்டு அது பத்திரிகைகள்லாம் செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மாண்புமிகு முருகன் அவர்கள் டெல்லிக்கு போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து, தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை குறைத்ததற்காக தமிழக அரசுக்கு விருது தந்திருக்கிறீர்களே என்கின்ற காரணத்தை கேட்டு விளக்கம் பெற்று அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு பேட்டி தந்தால் நன்றாக இருக்கும். அதான் நம்ம கண்டிப்பாக நாங்கள் இப்போ நீங்கள் கேட்குறத விடவா அவங்க கேட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தான் பதில் சொல்லுவோம். ஆமாம், கண்டிப்பாக எது இருந்தாலும் இல்லை நல்லது. அது இப்போ இந்த மாதிரி போகும்போது பர்சனல் பிரச்சனைகளும் இருக்கும், பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றியும் கேட்பாங்க. அது சரி பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது பெரிய சரியான தருணம். இப்போ போகிறோம், எல்லா இடமுமே இப்போ சாலை போட்டிருப்பாங்க. 3 வருஷம் கழித்து திருப்பி அந்த சாலையை திரும்ப பண்ணணும். அதுக்கு இடையில ஏதாவது ஒரு ரோட் கட்னா அந்த ரோட் கட் ரெஸ்டோர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அதை கேட்பாங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஒன்று இன்றைக்கி எரியாமல் இருக்கும், நாட் பர்னிங் இருக்கும், அதை சொல்லுவாங்க. அது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரடியாக பொதுமக்களை அணுகும்போது இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது இருக்குங்க. 2021 தேர்தல் வாக்குறுதிகளை, முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சிபிஎம் சண்முகம் வச்சிருக்காரு. எந்தெந்த அறிக்கைன்னு அவர் ஓய்வூதிய திட்டம் சொல்றாரு, அரசு வேலை வாய்ப்புகளில் முறையாக காலி பணியிடங்களை நிரப்பலைங்கிற. இல்லை இப்போ காலி பணியிடங்கள் நிரப்புனதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறை வாரியாகவும் சொல்ல முடியும். இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, மருத்துவ பணியிடங்கள் நிரப்புகிற எம்ஆர்பியாக இருந்தாலும் சரி, ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புகிற டிஆர்பியாக இருந்தாலும் சரி,
அதே மாதிரி வந்து இப்போ பல்வேறு அரசு துறைகளுக்கு ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுங்கிற தகவல் தொடர்ந்து அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டு கால சாதனை புத்தகத்தில் இதெல்லாமும் கூட இருக்குது. எல்லாருக்குமே வெளிப்படை தன்மை. இப்போது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மருத்துவத்துறையில் மட்டும் 29,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட்டிருக்கிறது, காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. 17,000த்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 49,000 பணியிடங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் மூலம் பணிமாறுதல் தரப்பட்டிருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் புள்ளி விவரங்கள் வச்சுருப்பாங்க. அதனால் அரசு பணியிடங்கள் நிரப்பலை அப்படின்னு சொல்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.